அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா வந்து கோபி பகுதியை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்த அதிமுக பொறுப்பில் இருக்காங்க. முதல்ல இந்த அம்மா பேசுறதுக்கு நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். இந்த இருக்கிறதுலையே திராவிட கட்சியில் இருக்கிறதுலையே மூத்த அரசியல் தலைவர் நீ தான். நீ இன்னைக்கு என்ன பேருக்கு எடுத்து வச்சிருக்கிற? கூத்தாடியோட போய் சேர்ந்துருக்கிற. அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? நான் இந்த அம்மா வந்து அண்ணன் செங்கோட்டையனை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம தளபதியை தவறாக பேசியிருக்காங்க. கூத்தாடி கட்சியில் போய் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையனை பார்த்து கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் நடிகர் திலமகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவர் யார்? கூத்தாடின்றீங்களா? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் வந்து கூத்தாடின்றீங்களா? உங்களை மாதிரி அதாவது முன்னாள் தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியல, மதிப்பு கொடுக்காத கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எங்கள் தாவைகளை வந்து சேர்ந்துருக்காரு. நீங்கள் ஒழுங்காக மதிப்பு கொடுக்கல, தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கல. நீங்கள் கொடுத்துருந்தா அவரையும் எங்கள் வந்து சேரப்படாது. இந்தமாரி ஒழுக்கம் இல்லாமல் மரியாதை குறைவாக எங்கள் தளபதியை பார்த்து தவறாக பேசாதீங்க. இன்னொரு முறை கூத்தாடின்னு சொல்லாதீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கான பதில் கண்டிப்பாக சொல்லணும். அந்த அம்மாவை கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். எங்கள் தளபதியை பார்த்து எப்படி அவர் வந்து கூத்தாடின்னு சொல்லலாம்? அவர் ஒரு நடிகர், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. உங்களை மாரி கொள்ளையடிச்சு பண்ண பங்கு போடலை. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 50 ஆண்டு காலம் அதிமுக தான் இருந்தார். அவர் வந்து எம்ஜிஆர் கொள்கையை ஃபாலோ பண்ணார், ஜெயலலிதா அம்மையார் கொள்கையை ஃபாலோ பண்ணார். ஆனால் இப்போ யாரும் நீங்களே அந்த ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் கூத்தாடின்றீங்க. அப்புறம் எப்படி உங்களோட கட்சியில் இருப்பார்? நீங்கள் எந்த தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? அவர் சேர்ந்துருக்க இடம் சரியான இடத்துல சேர்ந்துருக்காரு. செங்கோட்டையன் அவர்களை நாங்கள் எம்எல்ஏ ஆக்குவோம், அமைச்சர் பதவியிலையும் அவருக்கு பதவி கொடுப்போம், அவருக்கு கௌரவமான இடத்துல கொண்டு போய் வைப்போம்.